பொறுத்த வரைக்கும் அதனுடைய மெத்தட்ஸ் எல்லாம் ஒன்று தான். மசாஜு எல்லாமே ஒன்று தான். ஆனால் அதனுடைய ஸ்டெப்ஸ் தான் மாறுபடும். சில ஹிட்டை பொறுத்து அந்த ஸ்டெப்ஸ் மாறுபடும். இப்போ உதாரணமாக இப்போது ஒரு ஹிட்டு வாங்கிக்கிறோம். அந்த ஹிட்டில் இந்த ஹிட்டில் மொத்தமே இதில் 4 ஸ்டெப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் ஸ்க்ரப்பும் க்ரீம், மசாஜ் ஜெல், தென் பேக் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம கிளென்சிங் பண்ண வேண்டாமா? கிளென்சிங் பண்ணாமல் எப்படி ஒரு ஃபேஷியல் பண்ண முடியும்? இப்போ என்ன பண்ணலாம்னா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய எனி ஒன் கிளென்சர் எடுத்து, ஏதாவது ஒரு கிளென்சர் எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிளென்சிங் பண்ணிக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணோம், அடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். இதே மாதிரி இதில் ஒன்று கொடுக்கல, சில டைமில் ஜெல் கொடுக்க மாட்டாங்க. அப்போ ஜெல் கொடுக்கல நம்ம என்ன பண்ணலைன்னா, இந்த மாதிரி நம்மகிட்ட இருக்கக்கூடிய எனி ஜெல் அலிவேரா ஜெல், ஆரஞ்சு ஜெல், பப்பாயா ஜெல், ஏதாவது ஒரு ஜெல்ஸ் நாம் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஜெல்ஸ் எடுத்து நாம் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி சில கிட்டில் எக்ஸஸாக கொடுத்துருப்பாங்க, ஸ்டெப்ஸ் எக்ஸஸ் கொடுத்துருப்பாங்க. எப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ விட்டமின் சி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் விட்டமின் சியை பொறுத்த வரைக்கும் செம ரிசல்ட் கொடுக்கும்போது, மற்ற ஹிட்டை விட இதுக்கு ரொம்ப ஹாஸ்ட்லி, செம ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இந்த ஹிட்டை பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டெப்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. என்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா, ஒன்று ஸ்க்ரப், சீரம் கொடுத்துருக்காங்க. சீரம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்தது கொடுத்துருக்குறது டீச்சன் கொடுத்துருக்காங்க. இங்கே மற்ற எல்லா ஸ்டெப்பும் ஃபஸ்ட்டு கிளென்சிங் கொடுக்கணும், அப்படி தானே? ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் என்ன கொடுக்கணும், ஃபஸ்ட்டு டீச்சன் தான் கொடுக்கணும். பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குது டீட்டன் பேக் கொடுத்துருக்காங்க. இந்த டீட்டன் பேக் தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா தான் நம்ம கிளென்சிங், ஸ்க்ரப் எல்லாமே பண்ணணும். தொடர்ந்து பேக் அப்படி வரிசையாக போயிட்டுருக்கணும். ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறது என்னதெல்லாம், ஃபஸ்ட்டு டீட்டன் பேக் முடிஞ்சதுக்கப்புறமா தான் கிளென்ஸ்லேருந்து ஆரம்பித்து லாஸ்ட்டில் சிரம் போட்டு சன்ஸ்க்ரீன்லாம் போட்டு அப்படி விடணும். பொறுத்த வரைக்கும் மசாஜ் ரொம்ப முக்கியம். நம்ம மசாஜ் பண்ண தான் நம்முடைய ஃபேஸில் க்ளோ கிடைக்கும். ஸோ ஒரு ஃபேஷியல் பண்ணுறதுக்கு பார்லரில் போய் ட்ரைனிங் எடுத்து மசாஜ் ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒருத்தரால் மட்டும்தான் நமக்கு ஃபேஸுக்கு அந்த க்ளோவை தர முடியும். ஸோ நம்ம வீட்டிலேருந்து என்ன பண்ணாலும் அந்த க்ளோ கிடைக்காது. ஸோ மசாஜ் ஸ்டெப் தெரிஞ்சவங்க மசாஜ் பண்ண தான் அந்த ஃபேஸ் இருக்கக்கூடிய பிளட் சர்க்குலேஷனை தூண்டி விடுவாங்க. ஸோ அதனால தான் நமக்கு க்ளோ கிடைக்கும். ஸோ ஃபேஷியல் பண்ணணுன்னா கண்டிப்பாக பார்லருக்கு போய் ஃபேஷியல் பண்ணுங்கள். ஸோ ஃபேஷியல் பற்றி தெரிஞ்சுக்கணும், ஹிட்ஸு மசாஜ் ஸ்டெப்ஸை பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணும், அந்த நாளைக்கு தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய சீட்டை பிளாக் பண்ணிக்கோங்க.